So good afternoon students. So in this semester regarding computer skill based course IDC 1, so past 3 months we learned the first 3 units and you did the mid semester examination well, so that so today we are going to enter into the fourth unit, so that is computer network. Actually we have some idea on computer. So what is computer, what a computer can do, what a computer cannot do, its limitation, its processing units, various generation of computer. So these are all the things we learned in the previous classes. Okay, so now we are going to discuss an advanced topic, computer network. So to understand computer network we must have little more effort, and we must you require some deep concentration. So otherwise it is difficult to understand. So computer network, a computer network is a system in which multiple computers are connected to each other to share information and resources. Very clear? A computer network is a system. First it is a computer network is a system. What system? In which multiple computers are connected. Multiple computers are connected. Why? For what purpose these are all connected? To share information and resources. Okay, actually this is one definition for computer network, that is a computer network is a system in which multiple computers are connected to each other to share information and resources. Okay, so for computer network na enna artham? Multiple computers, multiple number of computers ஒன்று இன்னொன்னோட கனெக்ட் ஆகிருக்கு. எதுக்கு கனெக்ட் ஆகுது? ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காகவும், ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை இன்னொரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்காகவும் தான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குங்கிறதே ஒரு சிஸ்டம். எப்படி ஒரு கம்ப்யூட்டருங்கிறது ஒரு சிஸ்டமோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குங்கிறது ஒரு சிஸ்டம். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம், கம்ப்யூட்டருங்கிறதே ஒரு நெட்வொர்க்கு தான். ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, கம்ப்யூட்டரில் 5 ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் இருக்குது. என்னது? இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட், மெமரி யூனிட், கண்ட்ரோல் யூனிட் அண்ட் அரித்தமெட்டிக்கல் லாஜிக்கல் யூனிட். இந்த 5 யூனிட்டும் சேர்ந்தது தான் கம்ப்யூட்டர். அப்போ ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு ஒரு இன்புட் யூனிட்லேருந்து மெமரி யூனிட்டுக்கு டேட்டா போகும். டேட்டா யூனிட்லேருந்து கண்ட்ரோல் யூனிட் வழியாக அரித்தமெட்டிக்கல் லாஜிக்கல் யூனிட் போகும். மறுபடியும் ரிவர்ஸாக அரித்தமெட்டிக்கல் லாஜிக்கல் யூனிட்லேருந்து மெமரி யூனிட்டுக்கு கண்ட்ரோல் யூனிட் வழியாக டேட்டா ரிசல்ட்டு போகும். அதுக்கப்புறம் ரிசல்ட்டு நம்ம யூஸருக்கு வர்றதுக்கு மெமரியிலேருந்து கண்ட்ரோல் யூனிட் வழியாக அவுட்புட் யூனிட்டுக்கு வரும். ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன் ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு பாஸ் ஆகுது அப்படின்னாலே என்னது? அது ஒரு நெட்வொர்க். இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஸ்டாஃப் அப்படிங்கிறதுனால எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா இன்டர்கனெக்டட் கலெக்ஷன் ஆஃப் அட்டானமஸ் கம்ப்யூட்டர்ஸ். இன்டர்கனெக்டட் கலெக்ஷன் ஆஃப் அட்டானமஸ் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாப்புலர் டெஃபினேஷன். இன்டர்கனெக்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனி டூ கம்ப்யூட்டர் கேன் ஏபிள் டு எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா
these two are interconnected. Are you clear? If any two computers can able to exchange information, there is an interconnection. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறது கேட்குது அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு இன்டர்கனெக்ஷன் இருக்குது. அந்த இன்டர்கனெக்ஷன் தான் என்ன பண்ணுது, என்னிட்டேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனையும் உங்கள்கிட்டருந்து எனக்கு இன்ஃபர்மேஷனையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகே, அப்போ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டர்கனெக்டட் கலெக்ஷன் ஆஃப் அட்டானமஸ் கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டருக்கும் அட்டானமஸ் கம்ப்யூட்டருக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அட்டானமஸ் அப்படின்னா என்னது, தன்னிச்சையாக இயங்கக்கூடியது. இப்போ நம்ம காலேஜில் நம்மளே சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ நம்மளே டீச்சிங் மெத்தடாலஜி புதுசாக க்ரியேட் பண்ணி அந்த நியூ மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி டீச் பண்ணுறோம், எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம், வேல்யூ பண்ணுறோம், ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்னது, தன்னிச்சையாக நம்ம பண்ணுறது. ஸோ அது இதே மாதிரி கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா என்ன வேணும், அதுக்கு ப்ராசஸர் வேணும். ப்ராசஸர் இருந்தால் தான் ப்ராசஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டேட்டாவை பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் டிவைசஸ் வேணும். எக்ஸிக்யூட் பண்ணுற சமயத்தில் ப்ரோக்ராமையும் டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரேம் வேணும். ஸோ இந்த மாதிரி இந்த மூணு இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு அட்டானமஸ் கம்ப்யூட்டர். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு அட்டானமஸ் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, கம்ப்யூட்டர் நெட்வொர்க். இந்த டயக்ராம் தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓகே, ஒவ்வொன்றும் இங்கே வந்து எத்தனை இருக்குது, 3, 6, 8 கம்ப்யூட்டர் இருக்குது. இந்த 8 கம்ப்யூட்டருக்கும் நடுவில் ஒரு ப்ளூ கலர் ஹப்பு. ஸோ அந்த ப்ளூ கலர் ஹப்பில் கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெட்டு க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு 2 லிங்க் இருக்குது பார்த்தீங்களா. ஒன்று வந்து என்னது இன்கமிங், இன்னொன்று வந்து என்னது அவுட் கோயிங். இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு கேபிள் இல்லாட்டினா ஒரு சேனல். ஓகேயா. So next come to understand characteristics of a computer network. First, share resources from one computer to another. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த வீடியோவை ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணி நான் என்ன பண்ணுறேன், யூடியூப்பில் போய் அப்லோட் பண்ணுறேன். யூடியூப்பில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த வீடியோவை வியூ பண்ணுறீங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து என்னது, இந்த ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், யூடியூப்பில் நான் லோட் பண்ணுற அந்த வீடியோ யூடியூப் சர்வரில் ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகுது. ஓகேயா. அப்போ அந்த ரிசோர்ஸஸை, அந்த ஹார்ட் டிஸ்க்குங்கிற ஒரு ரிசோர்ஸ், கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், மெமரி டிவைசஸ், கண்ட்ரோல் டிவைசஸ், ப்ராசஸர், இது எல்லாமே என்னது ரிசோர்ஸஸ். இந்த ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காகத்தான் என்னது கம்ப்யூட்டர் நெட்வொர்க். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குங்கிறதே என்னது, கம்ப்யூட்டர் சிஸ்டம்ங்கிறதே என்னது ஒரு நெட்வொர்க்கு தான். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணிக்கிடலாம் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர். ஓகேங்களா. யூடியூப்பில் என்ன பண்ணுவோம், எங்கேயோ இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற ஸ்டோரேஜ் டிவைஸில் போய் நம்மளுடைய வீடியோவை லோட் பண்ணுறோம். அங்கே அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்க்குறீங்க. ஸோ இதான் என்னது ஷேர் ரிசோர்ஸஸ். இன்னொன்று அடுத்து, கிரியேட் ஃபைல்ஸ் அண்ட் ஸ்டோர் தம் இன் ஒன் கம்ப்யூட்டர், ஆக்சஸ் தோஸ் ஃபைல்ஸ் ஃப்ரம் த அதர் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்டட் ஓவர் த நெட்வொர்க். புரியுதா. ஸோ இதைத்தான் நான் இப்போ சொன்னேன். இப்போ நான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ வந்து என்னது ஒரு ஃபைல். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், யூடியூப் சர்வருங்கிற அந்த கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ண உடனே அந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆக்சஸ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க, அதில் அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த கனெக்ஷன் தான் இது கம்ப்யூட்டர் நெட்வொர்க். அடுத்து, கனெக்ட் எ பிரிண்டர், ஸ்கேனர் ஆர் எ ஃபேக்ஸ் மிஷின் டு ஒன் கம்ப்யூட்டர் வித் த நெட்வொர்க் அண்ட் லெட் அதர் கம்ப்யூட்டர்ஸ் ஆஃப் த நெட்வொர்க் யூஸ் த மிஷின்ஸ் அவைலபிள் ஓவர் நெட்வொர்க். ஓகே. இப்போ பிரிண்டருங்கிறது என்னது, பிரிண்டிங் இஸ் எ பெரிஃபரல் ஆர் டிவைஸ். பிரிண்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு மெஷின். பட் பிரிண்டரை
ஒரு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த பிரிண்டரை பிரிண்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி தான் ஸ்கேனர், ஃபேக்ஸ் மிஷின் எல்லாமே. இப்போ இதே பிரிண்டர், ஸ்கேனர் அல்லது ஃபேக்ஸ் மிஷினை ஒரு நெட்வொர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நெட்வொர்க் இப்போ தானே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நெட்வொர்க்கில் 2 காம்போனன்ட் இருக்குது. யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுறது கிளையண்ட். ஓகே, இந்த யூசருக்கெலாம் இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியது சர்வர் இல்லைங்களா. இப்போ இந்த சர்வரோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, சர்வரோட எதை கனெக்ட் பண்ணிட்டோம், பிரிண்டரை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் இந்த சர்வரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் என்ன பண்ணலாம், அவங்களுடைய டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்வர்கிட்ட கொடுத்துடலாம். சர்வர் என்ன பண்ணும், ஒரே பிரிண்டரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும். புரியுதுங்களா. ஸோ அதுதான் இங்கே தேர்ட் பாயிண்ட். ஸோ இதுவும் என்னது, ஒன் ஆஃப் த ரிசோர்ஸ். இப்போ ஒரு பிரிண்டரை ஒரு கம்ப்யூட்டர் அட்டாச் பண்ணால் ஒருத்தவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் இதை வந்து சர்வரோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னது, நிறைய அந்த நெட்வொர்க்கில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேயா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ அப்போ என்ன ஆகும், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னால பெனிஃபிட் அதிகம் இல்லைங்களா. என்ன, ஒரு டிவைஸு என்னது அதிகமான அமௌண்ட்டு கொடுத்து வாங்கியிருக்கோம். அப்போ என்ன ஆகும், ஒரு கம்ப்யூட்டரை ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு பிரிண்டரை ஒரு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு யூஸர் அந்த கம்ப்யூட்டரை அந்த பிரிண்டரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ எ சிங்கிள் யூஸர் cannot make the printer busy all the time. But if the printer is connected in a network server, mean those who are connected in a network can make the printer busy always. So இந்த பிரிண்டர்னுடைய யூட்டிலைசேஷன் அதிகமாகும். 24 ஹவர்ஸுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ராஃபிட் அதிகமாகும். ஸோ இது எல்லாமே கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்து, ஃபாலோவிங் இஸ் த லிஸ்ட் ஆஃப் ஹார்ட்வேர்ஸ் ரெக்வயர்டு டு செட் அப் ஏ கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை செட் பண்ணுறதுக்கு என்ன ஃபிசிக்கல் டிவைசஸ் வேணும். ஃபஸ்ட்டு நெட்வொர்க் கேபிள், செகண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், தேர்டு ரூட்டர்ஸ், நாலாவது இன்டர்னல் நெட்வொர்க் கார்டு, அஞ்சாவது எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் கார்டு. ஓகேயா. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 காம்பனண்ட் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுறதுக்கு போதும். இதே நெட்வொர்க் கேபிள்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ரூட்டர்ஸ், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் கார்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நெட்வொர்க் கேபிள். Okay, so network cables are used to connect computers. The most commonly used cable is category 5 cable, that is RJ45. Yeah. So இப்போ நெட்வொர்க் கேபிளை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான கேபிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு கேட்டகரி 5 RJ45 அப்படின்னு ஒரு கேபிளை கொடுத்துருக்காங்க. அதனுடைய டயக்ராமை இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் லேப்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் கேபிள் இந்த எண்டை யூஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேயா. அப்போ கேபிள்லாம் நம்ம 3 விதமான கேபிள் இருக்குது. ட்விஸ்டட் பேர் ஒயர், நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணிக்கிறீங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தால். ட்விஸ்டட், TWISTED, ட்விஸ்டட் பேர், PAIR, பேர், ஒயர், WIRE. இது கூகுளில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே நிறைய டீட்டெயில்ஸ் வரும். இந்த ட்விஸ்டட் பேர் ஒயர், இன்னொன்று கோஆக்சிக்கல் கேபிள், மூணாவது ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இந்த 3ஐயும் வச்சு தான் கம்ப்யூட்டரை நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ ட்விஸ்டட் பேர் ஒயருங்கிறது வெரி ஓல்டு. கோஆக்சிக்கல் கேபிள் அப்படிங்கிறது இன்னொன்று லோ காஸ்ட்டு கேபிள். மூணாவது இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸுங்கிறது ஹை காஸ்ட்டு
என்னது ஹெவி டேட்டா ரேட். ஓகேயா? ஸோ இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓகே, மேக்ஸிமம் இந்த கோயாக்சிகல் கேபிள் அப்படிங்கிறது வந்து இந்த இது நம்ம டவுனுக்குள்ளேலாம் டெலிவிஷன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அம்மா டிவி, அப்புறம் இந்த ப்ரைவேட்டில் டிவி எல்லாம் இருக்குது இல்லையா, அதையெல்லாம் நம்ம வீட்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த கேபிள் வந்து என்னது கோயாக்சிகல் கேபிள். ஸோ இன்னொன்று வந்து இது கம்ப்யூட்டர் வந்து ஒரு சின்ன ப்ளூ கலர் கேபிளில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து என்னது ட்விஸ்டட் பேர் வயர்ஸ். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குக்கு தான் அந்த ஆப்டிக்கல் கேபிள். ஓகேயா? ஸோ அந்த கேபிளில் 3 வகையான கேபிள்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர். 2 கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நடுவில் ஒரு சின்ன காம்பனண்ட் இருக்கணும். இந்த காம்பனண்ட் தான் என்ன பண்ணணும், ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து வாங்கி இன்னொரு கம்ப்யூட்டருக்கு பாஸ் பண்ணணும். ஸோ அதுதான் என்னது டிஸ்ட்ரிபியூட்டர். ஒருத்தவங்கள்ட்டேருந்து வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குது. A computer can be connected to another one via a serial port. But if we need to connect many computers to produce a network, this serial connection will not work. புரியுதா? இப்போ வந்து போர்ட்னா என்னது, இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் கீபோர்டு தனியாக இருக்குது, கம்ப்யூட்டர் அந்த ப்ராசஸர் தனியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கீபோர்டு போர்ட்டை கம்ப்யூட்டரில் போய் ப்ளக்இன் பண்ணுறோமா இல்லையா? அப்போ அது வந்து என்னது ஒரு போர்ட். கீபோர்டு வந்து என்னது ஒரு போர்ட்டு. ஸோ அதே மாதிரி மவுஸு, யூஎஸ்பி, ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போர்ட்டு. ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கீபோர்டை வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், கீபோர்டிலேருந்து கம்ப்யூட்டருக்கு நம்ம டேட்டாவை அனுப்ப முடியும். The solution is to use a central body to which other computers, printers, scanners, etc. can be connected, and then this body will manage or distribute network traffic. கம்ப்யூட்டரில் இன்புட் டிவைசஸ் நிறைய கனெக்ட் ஆகும். என்னது இன்புட் டிவைசஸ் என்னென்னது, இப்போ கீபோர்டு, மவுஸு, அதுக்கப்புறம் என்னது நம்மளுடைய வாய்ஸ் அனுப்புறதுக்கு மைக்கு, ஸ்கேனர், இது எல்லாமே இன்புட் டிவைசஸ் தானே. பட் இந்த மாதிரி எல்லா இன்புட் டிவைசஸையும் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணணும். அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னு பண்ணும்போது என்னது மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், பிளாட்டர், இதுவும் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகணும். அப்போ இன்புட் யூனிட்டில் ஒரு 4 இருக்குது, அவுட்புட் யூனிட்டில் ஒரு 4 இருக்குது, கம்ப்யூட்டருக்குள்ளே நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது எது, மதர் போர்டு இல்லையா? அப்போ இங்கே மதர் போர்டு வந்து என்னது ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், அதான் என்னது பெரிய சென்ட்ரல் பார்ட். ஸோ அதே மாதிரி இங்கே கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குங்கிறது ஒரு கம்ப்யூட்டரையும் இன்னொரு கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் என்ன கனெக்ட் பண்ணலாம். அப்போ எல்லா கம்ப்யூட்டரையும் ஒன்றோட இன்னொன்று கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நடுவில் என்ன காம்போனண்ட்டு போய் கனெக்ட் பண்ணுதோ அதுதான் இது டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகேயா? ஸோ மோஸ்ட்லி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹப்பு அப்படிம்பாங்க, ஹப்பு அல்லது ஸ்விட்ச். ஓகே, ஸோ இந்த ஹப்பு வந்து என்னது ஒரு 8 போர்ட்டு ஹப்பு, 16 போர்ட்டு ஹப்பு, 32 போர்ட்டு ஹப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 8 போர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யூஸ் பண்ணி 8 கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? அடுத்து ரூட்டர். A router is a type of device which acts as the central point among computers and other devices that are part of a network. A router is equipped with holes called ports, and computers and other devices are connected to a router using network cables. Nowadays, router comes in wireless modes using which computers can be connected without any physical cable. ஓகேயா? ஸோ ரூட்டருங்கிறது என்னது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். ஹப்பு மாதிரி சுவிட்ச் மாதிரி என்னது ரூட்டரும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்ன பண்ணுது, மற்ற கம்ப்யூட்டரோட வயர்லெஸ்ஸாவோ நம்ம கனெக்ட் ஆகுது இல்லைங்களா?
ஸோ இப்போ இந்த ரிலையன்ஸ் மோடம் அப்படின்னு சொல்கிறோம். ரிலையன்ஸ் மோடத்தை வீட்டில் வச்சிட்டோம்னா என்ன ஆகும்? வீட்டில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸுமே கனெக்ட் ஆகும். ஸோ எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? லேப்டாப்பு, எல்லாருடைய மொபைல்ஸும், இன்னும் வந்து அட்வான்ஸ்டு ஏசி, கார், இது எல்லாமே கூட கனெக்ட் ஆகும். ஓகேயா? இந்த இப்போ எல்லாம் வந்து ஐஓடி கான்செப்டை யூஸ் பண்ணி எல்லா டிவைசஸுமே கனெக்ட் ஆகுது. ஸோ இங்கே அதெல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் மோடம். ஸோ இந்த மோடம் வந்து என்ன பண்ணு, ஒரு சர்டன் லிமிட், சர்டன் ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனை கனெக்ட் பண்ணும். ஸோ இந்த அது கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன்ஸ்குள்ளே எந்தெந்த டிவைசஸ் இருக்கோ அந்த டிவைசஸ் எல்லாமே அந்த இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து நெட்வொர்க்கு கார்டு. ஒரு கம்ப்யூட்டரை இன்னொரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த நெட்வொர்க் கார்டு. ஸோ நெட்வொர்க் கார்டில் ஓகே, நெட்வொர்க் கார்டு இஸ் எ நெசசரி காம்பனண்ட் ஆஃப் எ கம்ப்யூட்டர் வித்தவுட் which a computer cannot be connected over a network. It is also known as network adapter or network interface card, NIC. Most branded computers have network card pre-installed. Network cards are two types. ஒரு கம்ப்யூட்டரை வாங்கணும் அப்படின்னா வாங்கும்போதே அவங்க நெட்வொர்க் கார்டையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. இந்த நெட்வொர்க் கார்டு தான் என்ன பண்ணுது, நம்மளுடைய கம்ப்யூட்டரையும் அந்த கேபிள் வருது பார்த்திங்களா, வெளியிலேருந்து கேபிள் வருது பார்த்திங்களா, அந்த வெளியிலேருந்து வர்ற கேபிளை நம்ம கம்ப்யூட்டரில் இந்த நெட்வொர்க் கார்டில் தான் கனெக்ட் பண்ண முடியும். நெட்வொர்க்கு கார்டில் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதை இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ இந்த இதில் வந்து ஒரு அந்த ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, RJ45, அதை இந்த ஓட்டைக்கில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இந்த டிவைஸுக்கு பேர் வந்து என்னது, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஓகே. ஸோ இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் வந்து ரெண்டு விதமான கார்டு, எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்கு கார்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னது, இன்டர்னல் நெட்வொர்க்கு கார்டு. ஒரு கம்ப்யூட்டருக்கு உள்ளேயே நெட்வொர்க்கு கார்டு வந்துருச்சு அப்படின்னா அது இன்டர்னல். தேவைப்படுற சமயத்தில் நெட்வொர்க் கார்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது வெளியில். புரியுதுங்களா? இப்போ டிவிலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ஆதி காலத்தில் வந்து ரெகுலேட்டர் தனியாக வாங்கி வச்சுக்கணும். ஆனால் இப்போ என்ன ஆகுது, ரெகுலேட்டர் டிவிக்கு உள்ளேயே வந்துடுது. அது வந்து என்னது, இன்டர்னல் ரெகுலேட்டர். சப்போஸ் இன்னும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ரெகுலேட்டரை வெளியில் வாங்கி, டிவிக்கு வெளியில் வாங்கியும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ டிவிக்குள்ளேயே இருந்துச்சுன்னா இன்டர்னல், டிவிக்கு வெளியில் இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல். ஸோ அதே மாதிரி நெட்வொர்க்கு கார்டு, இப்போ நீங்கள் வந்து இப்போ லேப்டாப் வாங்குறீங்க, லேப்டாப் வாங்கும்போது என்ன ஆகும், வைஃபை கார்டு இருக்குது பார்த்தீங்களா, வைஃபை டிவைஸ், அது கம்ப்யூட்டருக்குள்ளே வந்துடுது. ஸோ அது வந்து என்னது, இன்டர்னல். ஓகே. வெளியில் இன்னொரு டிவைஸை வாங்கி தேவைப்படுற சமயத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம், என்னது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது வந்து என்னது, எக்ஸ்டர்னல். ஓகேயா? ஸோ இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்ன, ஸோ இந்த நெட்வொர்க்கினுடைய பெனிஃபிட்ஸு அல்லது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இந்த நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபிசிக்கல் பெரிஃபரல்ஸ் யூஸ் ஆகுது, ஸோ இது எல்லாமே பார்த்தோம். ஒன்றுக்கு புரிகிற வரைக்கும் இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டே இருங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கிறீங்க. ஸோ இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேயா? தேங்க்ஸ்.